கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. அவ மட்டும் என்ன கலந்துக்கிறது? நாம அதுல கலந்துக்கிட்டு அவளை தோக்கடிக்கணும் புள்ளவா? வேணாம் மாறி, நமக்கு எதுக்கு வம்பு? ஏற்கனவே அவளுக்கும் நம்மளுக்கும் நிறைய பிரச்சனை ஆயிருச்சு. இப்ப வேற அவளுக்கு போட்டியா நம்ம கலந்துக்கிட்டா இதுக்கும் வஞ்சம் வச்சுக்கிட்டு வம்பு பண்ணுவா. பேசாம படிக்கிற வேலையை பாப்போம் புள்ள. பூவே, நீயா புள்ள இப்படி பேசுற? உன்னை இப்படி பேச வைக்கிறதா புள்ள அவங்களுக்கு பெரிய வெற்றி. தொடர்ந்து 4 வாட்டி பிரச்சனை பண்ணா நீ பயந்து ஓடிடுவேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் நம்மள பாடாப்படுத்தி எதுக்கும் அசராத உன்னையே எதுக்கு வம்புன்னு இப்படி ஒதுங்கி நிக்க வச்சுட்டா. இதுதான் பணக்கார திமிருங்கிறது பூவே. மாறி, புரிஞ்சுக்க புள்ள. அவளுக்கு பணபலம், அதிகாரம், ஆள் சப்போர்ட்னு எல்லாமே இருக்கு. அவளை எதிர்த்துக்கிட்டு அவஸ்தைப்படுறதை விட வேண்டான்னு ஒதுங்கி போறதுதான் புத்திசாலித்தனம். பூவே, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ வேணா ஒதுங்கி போ. என்னால அப்படிலாம் ஒதுங்கி போக முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நான் அந்த போட்டியில கலந்துக்க தான் போறேன். நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ அது வேற விஷயம். ஆனா அவளையும் எதுக்குறதுக்கு இந்த காலேஜ்ல ஒரு ஆள் இருக்குங்கிறத நான் அவளுக்கு காட்டணும். சொன்னா கேட்க மாட்டேனா அப்புறம் உன் இஷ்டம். இப்ப நான் போய் பேர் கொடுக்க போறேன். நீ என் கூட வரப்போறியா இல்லையா? நீ போகல, நான் வரல. இங்க யாரி, நீ வர வர மாறிட்டே போற. பயந்து ஓடிட்டாளுங்க. தீபி, நான் தான் சொன்னேன்ல. தீபி, அந்த பட்டிக்காடு உன்னை எதிர்த்து போட்டி போட பேர் கொடுக்க போயிட்டு இருக்கா. ஜீவா விஷயத்துல தலையிட்டதுக்கே நான் அவளை சும்மா விட்டுட்டேன். ஆனா இந்த வாட்டி நான் அவளை சும்மா விட மாட்டேன். பூங்கொடி இல்ல தீபி, மாறிதான் உன்னை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு பேர் கொடுக்க போறா. அந்த குண்டு பூசணியா? ஐயோ, அவளால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அது முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா நீ இவ்ளோ சொல்லியும் உன்னை அவ எதிர்க்கிறானா? அவளுக்கு எவ்ளோ திமிரு இருக்கும். அவளை சும்மா விடக்கூடாது தீபி. வாங்கடி போலாம். ஏய் நில்லு. ஏய் இட்லி முஞ்சி, என்ன மரியாதையா எனக்கு வழி விடு. எங்க இவ்ளோ அவசரமா போற? தீபி எதிர்த்து பேர் கொடுக்கவா? மரியாதையா ஒதுங்கி போயிடு. உன் ஃப்ரெண்டே பயந்து ஒதுங்கிட்டா, உனக்கு எதுக்கு வம்பு? ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. அடச்சி, அடியே ஜால்ராக்லா, ஆளே இல்லாத டீ கடையில டீ ஆத்துற மாதிரி போட்டிக்கு ஆளே இல்லாம ஜெயிக்கிறதுலாம் ஒரு வெற்றியா? இதுக்கு எதுக்கு ஒரு போட்டிங்கிறேன்? நல்ல பாத்திர கடையா பார்த்து சலுசான விலையில 4 கப்பு வாங்கி வீட்டுல அடுக்கி வச்சுக்க வேண்டியதானே? மானம் கெட்ட ஜன்மங்களா. ஏய், கிராமத்துல வரட்டி தட்டிட்டு இருந்த நீ எல்லாம் படிக்க வந்ததே அதிகம். இதுல என்னை எதிர்த்து கல்ச்சுரல்ஸ்ல போட்டி வேற போட போறியா? உனக்கு என்னடி தெரியும்? ஆடு தெரியுமா இல்ல பாடுதான் தெரியுமா? அதெல்லாம் போட்டியில பாத்துக்கலாம். இப்ப போய் நீ உன் வேலைய பாரு. நல்ல விதமா சொல்றேன், மரியாதையா ஓடிடு. நீதான் பெரிய தில்லலங்கடியாச்சே. என்னமோ நீதான் ஜெயிப்பேன்னு சொன்ன. அப்புறம் ஏன் செல்லம் என்னெல்லாம் பார்த்து பயப்படுற? பேரு கொடுத்தா கொடுத்துட்டு போட்டுன்னு விட்டு தொலை வேண்டிதானே? ஏய் நில்றி. நீ எல்லாம் சும்மா காமெடி தான் பண்ணணும். என்ன எதிர்த்து தைரியமா வீரவசனம் எல்லாம் பேசவே கூடாது. அடியே தீபிகா, நீ சொல்றதுக்கெல்லாம் வாலாட்டிட்டே திரியறதுக்கு நான் ஒண்ணு இதுங்க மாதிரி உன்கிட்ட பொறுக்கிட்டு தின்னல. உன் அதிகாரம் என்கிட்ட செல்லாது. நான் பேர் கொடுப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோப்ப. அம்மா, ஒழுங்கா போயிடு, இல்ல கொன்னுடுவேன். வாங்கடி.
அம்மா 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 புள்ள என்னாச்சு புள்ள? போட்டியில கலந்துக்கிறதுக்காக பேர் கொடுக்க போனேன்ல, அந்த பூனைக்கண்ணுக்காரியும் அவ அல்லக்கைங்களும் வந்து என்ன மறைச்சிட்டாளுங்க பூவு. அவங்களும் பேசினாளுங்க, நானும் பேசினேன். வாய் பேச்சு வாயிலே இருக்க, என் மேல கை நீட்டிட்டாளுங்கடி. நீ சும்மாவா இருந்த புள்ள? திரும்ப அடிக்கலையா? அவளை அடிச்சு கையை உடச்சலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளேயே என்ன அடிச்சு படியில உருட்டி விட்டாளுங்க பூவு. ரொம்ப வலிக்குது பூவு. அந்த கொழுப்பு எடுத்தவள ஜெயிக்க விடக்கூடாது புள்ள. பேரு புகழ் வாங்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. இந்த காலேஜே அவள்துங்கிற திமிர்ல ஆடுறா. அப்படியே இருந்து தொலைட்டும். ஆனா எல்லாருமே அவளுக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறா. நினைக்கிறது அப்படிதான் வச்சிருக்கா. இங்க எல்லாருமே அவளை எதிர்த்து பேசவே பயப்படுறாங்க. அவ போட்டியில போட்டி போட்டு ஜெயிக்கட்டும். நான் அது எதுவுமே வேணான்னு சொல்லல. ஆனா எல்லாருமே அடிச்சு விரட்டி ஒதுக்க வச்சு அவ ஜெயிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் புள்ள? பூவு, அவளை இப்படியே விடக்கூடாது புள்ள. அவளை எதிர்க்கிறதுக்கு இங்க நாம இருக்கோன்னு காட்டணும். இல்லனா அவ இப்படிதான் பாவப்பட்டவங்க தலையில உட்காந்து நெத்தியில காலாட்டிட்டு இருப்பா. போட்டியில பேர் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு எதுக்கு வம்பு, ஒதுங்கி போயிடலான்னு சொன்னல. இப்ப அவன் அடிச்சதுக்கும் எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போறியா பூவு? மச்சான், கல்ச்சுரல்ஸ் ஈவென்ட் வேலைக்காக எனக்கு உதவியே நீ வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இனிமேலாவது உன் பொறுக்கித்தனத்தில் விட்டுட்டு நல்ல விஷயத்துல கவனத்தை திருப்பு. மச்சான், இந்த உலகத்துல நல்லவங்கன்னு யாருமே கிடையாது. மனுஷங்கள்ல ரெண்டே ரகம் தான். நல்லவங்களா நடிக்க தெரிஞ்சவங்க, அப்படி நடிக்க தெரியாதவங்க. நீ 1வது ரகம், நான் 2வது ரகம். பொண்ணுங்கெல்லாம் இங்க பேர் கொடுக்க வருவாங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் மச்சான் நானே இங்க வந்திருக்கேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் கலை சேவை செய்ய வரல. ஹலோ, யா? ஓஹோ, ராஜாவுக்கு குதிரை மேல ஆசை, குதிரைக்கு புல்லுக்கட்டு மேல ஆசை. என்னடா வளர்ற? தீபிகாவுக்கு ஓ மேல ஆசை, உனக்கு ஏதாவது கெட்ட வார்த்தை திட்டணுமா? வேண்டாம் வேண்டாம், நீ நல்லவனாவே இரு. ஃபைன், பை. தீபி, அந்த அடங்கா மாதிரி திரும்பி போயிருப்பாளா இல்ல மறுபடியும் பேர் கொடுக்க வருவாளா? அடங்கா மாறி பூங்கொடிய பயந்துகிட்டு என்கிட்ட பேசாம போயிட்டா. என்கிட்ட அடியும் வாங்கிட்டு இவ எப்படி திரும்பி வருவா? ஆமா, திரும்பி வரவே மாட்டா. அந்த மல்டி டேலண்டட் போட்டியில ஜெயிச்சு த லெஜெண்ட் பட்டம் வாங்க போறது நான் தான். கல்ச்சுரல்ஸ்க்கு நேம் கொடுக்கணும் ஜீவா. ஓகே, ரோகிணி, சோப்னா, சாந்தினி அண்ட் தீபிகா நோட் பண்ணிக்கிறேன். ஐயோ, நாங்கெல்லாம் காம்படிஷன்ல கலந்துக்கல சார். தீபிகா மட்டும்தான் காம்படிஷன்ல கலந்துக்க போறா. ஏன், உங்களுக்கெல்லாம் டேலண்ட் இல்லையா? இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்கு, டேலண்ட்டும் இருக்கு. ஆனா என்ன எதிர்த்து யாரும் பேர் கொடுக்க மாட்டாங்க ஜீவா. அது தப்பு தீபி. போட்டிங்கிறது ஆரோக்கியமா இருக்கணும், அடக்குமுறையா இருக்கக்கூடாது. ஜீவா, இது கபடி போட்டி இல்ல. கொண்டவங்கலாம் வந்து எனக்கு அப்போஸ் பண்றதுக்கு. இட்ஸ் a multi talented competition. ஆக்சுவலா சரியான மல்டி டேலண்டட் இந்த காலேஜ்ல நான் மட்டும்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ போட்டிலாம் தேவையே இல்லை. நேரா நீ என்னையே செலக்ட் பண்ணிடலாம். ஓகே தீபி, உன் பேரை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஆனா இதை பார், ஒரு சின்ன அட்வைஸ். நான் தான் நினைக்க அவங்க வீண் வீன்னு ஒரு ஜப்பான் பழமொழி இருக்கு. அதனால தீபி, நம்மளை விட்ட ஆள் இல்லைன்னு எப்பவும் கர்வம் கூடாது. நீ பிசிக்ஸ் தானே? உனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். எவ்ரி ஆக்ஷன் ஹேவிங் ஏ ஆப்போசிட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன். பார்த்து, உன்னை எதிர்க்கவும் யாராவது இருக்க போறாங்க. அப்படி ஒருத்தி இருந்தா சொல்லு. எனக்கும் ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு.
சார் வா பூங்கொடி. சொல்லு பூங்கொடி. சார் நான் போட்டியில பேர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் சார். வெரி குட். உங்க நேமை நோட் பண்ணிக்கிறேன். உன் பேரை நோட் பண்ணியாச்சு பூங்கொடி. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி சார். ஏய் சாணி கூட என்னடி திமிரா? ஆமா திமிருதான். என்ன இப்போ? மரியாதையா உன் பேரை வாபஸ் வாங்கிட்டு ஓடி போயிடு. முடியாது. என்ன பண்ணுவ? ஏய் என்கிட்ட மறுபடியும் வம்பு வச்சுக்காத. இந்த வாட்டி உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. போட்டியில நேரா நின்னு மோத துப்பு இல்ல, குறுக்கு வழியில ஜெயிக்க பாக்குற. என்ன கபடியில ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சு பார்த்த? ஜெயிக்க முடிஞ்சுதா? இப்பவும் அப்படிதான் நடக்க போகுது. உன்னால முடிஞ்சதை செஞ்சு பாரு. உன்னை தோக்கடிச்சு உன்னை கதற கதற அழ வைக்கல நான் பூங்கொடி இல்லடி. ஏய் ரோஹிணி, அந்த பட்டிக்காட்டு தொடப்ப காட்ட நம்ம தீபிகாவை பார்த்து முகத்துக்கு நேரா உன்னை தோக்கடிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டாலே, தீபிகா எப்படி அவளை எதுவும் பண்ணாம சும்மா விட்டா? உனக்கு தீபிகாவை பத்தி சரியா தெரியல. ஜீவா அங்க இருந்ததுனால அவ எதுவும் செய்யாம விட்டுருக்கா. ஒருவேளை அவ ஏதாவது செஞ்சு ஜீவா அவளுக்கு சப்போர்ட்டா வந்து நின்னுடக்கூடாதுன்னு யோசிச்சிருப்பா. அதுக்காக அவ்வளோ திமிரா பேசுறவள சும்மா விட்டுற முடியுமா? அட லூசு, தீபிகாவை அவ்வளோ சாதாரணமெல்லாம் நினைச்சிடாத. அந்த நேரத்துல அவ ரியாக்ட் பண்ணாம இருக்கானா 10 விதமா யோசிக்கிறான்னு அர்த்தம். கண்டிப்பா அந்த பூங்கொடி கல்ச்சுரல்ஸ்ல கலந்துக்க மாட்டா. தீபிகா அதுக்கு விடவும் மாட்டா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல ரோஹிணி. அந்த சோத்து முட்டை மாறிய படிக்கட்டுல இருந்து உருட்டி விட்டால, அப்படியே பூங்கொடிய செய்ய முடியல. பூங்கொடிய பார்த்து பயப்படுறான்னு தானே அர்த்தம்? நீ சொல்றது தீபிகாவுக்கு தெரிஞ்சதுன்னு வை, நீ தொலைஞ்ச. எந்த நேரத்துல நேரடியா அடிக்கணும், எந்த நேரத்துல மறைஞ்சிருந்து அடிக்கணும்னு தீபிகாக்கு நல்லா தெரியும். மலரோட போன் எடுத்து அதுல இருந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல அனுப்பி எவ்வளவு கிரிமினலா தீபிகா வேலை பார்த்தா. கூட இருந்து நீயும் பார்த்தல்ல. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த பூங்கொடி மேல பழிய போட்டு அவங்களை கதறடிச்சாலே அதான் தீபிகா. கடைசி நேரத்துல ஜீவா வந்து காப்பாத்தாம இருந்திருந்தா அந்த பட்டிக்காட்டுங்க 2 ஜெயிலுக்கு போயிருக்கோங்க. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அடியே கருப்பட்டி பணியாரம், எம்புட்டு திமிரு இருந்தா அந்த மலர் புள்ளியோட போனை எடுத்து அந்த புள்ளியோட வாழ்க்கை கெடுத்து அந்த பழைய எங்க மேல போட்டிருப்பீங்க. உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுரி. ஏய் என்ன உளர்ற? நான் எங்க போனை திருடினேன். என்னடி புது கதை சொல்றா? யாரடி கதை சொல்றா? நீ இவகிட்ட வளரிட்டு இருந்தத நான் ஒட்டு கேட்டு தான் வரேன். ஒன்ன இன்னைக்கு நான் சும்மா விட போறது இல்ல. அடிச்சு தோய்க்கிற துவையில நீ எல்லா உண்மையும் சொல்ல போற. பாரு. ஏய் விட்ரி அவளை. சொல்லு. அடிக்காத. சொல்லு. சொல்லு. ஏய் நீ என்ன சொல்லு. 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 நான் இது சொல்லு. 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 கேளு விடு. சொல்லுடி. ஏய் புள்ள. மாரி. ஏய் விட்ரி. மாரி. சொல்லு. மாரி. மாரி விட்ரி. எதுக்கு புள்ள இதுங்க கூட மல்லு கட்டிட்டு இருக்க? சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பாரு வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்க. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க ஏதாவது வம்பு பண்ணா கூட கண்டுக்காம வந்துருன்னு. என்ன புள்ள சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற? ஏப்ல நீ பேசி முடிச்சியா? நான் எதுக்கு தெரியுமா அந்த இட்லி மூஞ்சோட மல்லு கட்டி உருண்டுட்டு கிடந்தேன். உனக்கு தெரிஞ்சது நீ அவளை கொன்னே போட்டுருவ. என்ன புள்ள சொல்ற? ஆமா பூவே, அந்த மலர் புள்ளியோட போனை இவங்க தான் திருடி இருக்காளுங்க. அந்த வேலைய செஞ்சு நம்மள மாட்டி விட்டுருக்காளுங்க. இவ வாயாலே அவகிட்ட சொல்லிட்டு இருந்தத நான் ஒட்டு கேட்டேன். அடியே அடியே, நீ பேசுற அத்தனையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சொல்லுடி. போன் எடுத்தது, வீடியோ அனுப்புனது எல்லாமே தீபிகா தான். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
இதெல்லாம் செஞ்சது அந்த பூனைக்கண்ணி. அவ பம்பை அறுத்து கரும்புலி செம்புலிய குத்தி கழுத மேல ஏத்தி ஊர்வலமா கொண்டு போய் செருப்பால அடிச்சு கருப்பட்டி வாயில குடுக்கணும். அப்ப கூட யாத்திரை அடங்காது. அவள வேணாம் மாரி, அவளை அடிச்சு நாம அசிங்கப்பட வேணாம். பார்வதி பாட்டி வீட்டுக்கு தானே வேலைக்கு போறோம், அவங்க கிட்ட போய் நடந்ததை சொல்லுவோம். அவங்க தீபிகாவை நடு வீட்டுல வச்சு அடிப்பாங்க. அங்க போய் சொல்லி அவளை உண்டு இல்லன்னு பண்ணுவோம். பூவே, அந்த தீபிகா பண்ண வேலையை நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது புள்ள. அவ கை காலம் உடைக்கணும் போலவே இருக்கு. நீ சொன்னேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அமைதியா வரேன். இன்னைக்கு பார்வதி பாட்டி கிட்ட அந்த தீபிகாவை போட்டு கொடுத்து அவளை விளக்க மாத்தாலே அடி வாங்க வைக்கிறேன் இல்லையான்னு மட்டும் பாரு. நீ புள்ள, பாட்டி கிட்ட சொல்லுவோம் புள்ள. அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு பாட்டியே முடிவு பண்ணிட்டு நீ வா. அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுறதே தப்பு. நீ என்னடானா இவ வாழ்க்கை மேல ஆசைப்பட்டு இவ சாப்பாட்டுல பங்கு போட பாத்திருக்க. வாய மூடு. நீ செஞ்ச தப்பால எனக்கு தான் அவமானம். என்னைக்கு இந்த பூம்போத நாச்சியார் வீட்டுல வேலைக்கு சேர்ந்தியோ அன்னையில இருந்து உன்னை நான் இந்த வீட்டுல ஒருத்தியாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தப்பு பண்ணது நீ. ஆனா வெளியில என்ன பேசுவாங்க தெரியுமா? நாச்சியார் குடும்பத்துல வேலை பாக்குற பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு பேசுவாங்க. இனிமே இந்த தப்ப ஜென்மத்துக்கும் பண்ண மாட்டேம்மா. சரி சரி, ஓ போய் வேலையை பாரு. இங்க பாருமா, நீ கவலைப்படாம போமா. இனிமே உன் குடும்பத்துல இவளால எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நன்றிங்கம்மா. எவ்வளவு பூவே, வா பாட்டி கிட்ட போய் அந்த தீபிகா மலர் புள்ளைக்கு பண்ண அநியாயத்தை இப்பவே சொல்லுவோம். பாப்பல வேணாம் புள்ள, வேலைக்காரி தப்பு பண்ணதுக்கே தான் குடும்ப கௌரவம் கெடுதுன்னு பதறாங்க. இப்ப தான் சொந்த பேத்தி இவ்ளோ பெரிய அக்கிரமம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா மனசு உடஞ்சி போயிடுவாங்க புள்ள. தீபிகாவுக்கு பெரிய தண்டனை கொடுப்பாங்க. அதை விட பெரிய தண்டனையா தனக்கே கொடுத்துப்பாங்க. மனசளவுல ரொம்ப நொந்து போயிடுவாங்க புள்ள. பாவம் பாட்டி நமக்காக நிறைய உதவி பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக இந்த ஒரு தடவை அந்த தீபிகா பிள்ளைய மன்னிச்சிடலாமே. அதானே, எல்லாத்துக்குமே கையிலேயே ஒரு காரணத்தை வச்சிருப்பியே. உன்னையெல்லாம் இந்த ஜென்மத்துல திருத்தவே முடியாது பூவே. ஏய் பொட்டி காடுங்களா, என்ன பாக்குறீங்க? வேலை பார்க்க தானே வந்தீங்க, வாங்க வந்து என் ரூம சுத்தம் பண்ணுங்க. பூவே, இந்த தீபிகா முண்டக்கணி ரொம்ப ஓவரா போறாப்ல. எனக்கு அப்படியே செம கோவம் வருது. விடுப்புல, பார்வதி பாட்டிக்காக சகிச்சுக்குவோம். வா போலாம், வா. என்னடி ஆடி அசைஞ்சு வரீங்க? வேலைக்காரிங்கிற நினைப்பு மனசுல இருக்கட்டும். இந்தா, நீ என் துணியெல்லாம் துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி கொண்டு வா. புடி. ஏ கொடமிளகா, நீ என்ன பண்ற? என் பாத்ரூம நல்லா கிளீன் பண்ணி பளபளன்னு ஆக்கணும், புரியுதா? ஹே பட்டி காடுங்களா, நான் திமிரா? மரியாதையா சொன்னதை செய்யுங்க, பாங்க. அப்படிதானே, செஞ்சிருவோம். ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் ட்ரெஸ் கொண்டு போய் பாத்ரூம்ல போட்டிருப்ப உன்ன.